வணக்கம். பாகம் 3. தமயந்தியின் பதிலும் சுயம்பரமும். லோகபாலர்களோட பூவை கொடுத்தார்ல இந்திரன், யாரு கண்ணுக்கு நலன் தெரிய மாட்டாப்ல. அந்த பூவை எடுத்துக்கிட்டு விதர்ப்ப நாட்டுக்கு போறாப்ல. விதர்ப்ப நாட்டுல தமயந்தியோட அந்தப்புறத்துக்கு போறாப்ல. தமயந்தியோட அந்தப்புறத்துல யாருமே நலனை பார்க்க முடியல, அந்த பூ கையில இருக்கிறதுனால. அந்த பூவோட உள்ளுக்கு போன நலன் என்ன பண்றாப்ல, தமயந்தி இருப்பிடத்துக்கு போனோம்னா தமயந்தி நலனை பார்த்துடுறாங்க. நலனை பார்த்தோன்னா கொஞ்சம் ஸ்டன் ஆயிடுறாங்க. யாருன்னு தெரியல அவங்களுக்கு. அந்த அன்னப்பறவை விவரிச்ச ஆள் மாதிரியே இருக்காங்களே இவங்க நலன் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப நலன் பேச ஆரம்பிக்கிறாப்ல. என் பேர் நலன், நான் தான் விஷாத நாட்டு மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்ட உடனே தமயந்திக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம் தமயந்திக்கு. அப்போ நலன் தன்னோட தான் வந்த காரியத்தை சொல்றாப்ல. இது மாரி நான் கிளம்பி உங்களோட சுயம்பரத்துக்கு வந்துகிட்டு இருந்தேன். அப்ப லோகபாலர்கள் என்ன சந்திச்சு அவங்கள யாராவது ஒருத்தரை நீ மாலையிட்டு கணவனா ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய குடுப்பினை தான் உங்களுக்கு. அன்னப்பறவை மூலமா கேள்விப்பட்ட நான் உங்களை விரும்பினாலுமே உங்களை லோகபாலர்கள் விரும்புறப்ப நான் விலகி போறதுதான் நல்லது. நலன் தமயந்தி கிட்ட வருகையின் நோக்கத்தை சொல்லிடுறாப்புல. தமயந்தி உடனே என்ன சொல்றாங்க, நான் உங்களை மனசார நினைச்சிட்டேன், இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறேன். உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தரை கல்யாணம் பண்றது நடவாத காரியம் அப்படின்னு தன்னோட முடிவை எடுத்து சொல்றாப்புல. என்னால உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுமோ ஒழிய மற்ற யாரா இருந்தாலும் என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா சொல்லிடுறாங்க. அப்ப நலன் சொல்றாப்புல, நான் ஒரு சாதாரண மானிடன், வந்திருக்கவங்க எல்லாரும் லோகபாலர்கள். அவங்கள யாராவது ஒருத்தரை நீ கணவனா ஏத்துக்கிட்டீங்கன்னா உன்னோட எதிர்காலம் விண்ணுலகில் ரொம்ப நல்லா இருக்கும். மானிட பிறவிகளுக்கு கிடைப்பது ரொம்ப அரிது. லோகபாலர் பராக்கிரமம் எல்லாத்தையும் எடுத்து சொல்றாப்புல. தமயந்திக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட எல்லாத்தையும் எடுத்து சொல்றப்ப தமயந்தி முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சுயம்பரத்தில் பார்த்துக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப கிளியர் கட்டா தமயந்தி சொல்லிட்டாங்க. தமயந்தியோட பதிலை கேட்டுட்டு லோகபாலர்கள் சந்திக்கிறதுக்காண்டி நலன் விதர்ப்ப நாட்டை விட்டு வெளியில வர்றாப்புல. வெளியில லோகபாலர்கள் உள்ள இடத்துக்கு நலன் போறாப்புல. நலன் போயிட்டு என்ன பண்றாப்புல, இதுமாரி லோகபாலர்கிட்ட சொல்றாப்புல, இதுதாங்க நடந்தது, இன்னைதான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு முடிவுலையும் இருக்காங்க. அதனால இதுக்கு மேல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களோட அருமை பெருமையெல்லாம் சொல்லியிருக்கேன், இருந்தும் அவங்க எதையும் கேட்குற முடிவுல இல்லை. இனிமேல் நீங்கள் சொல்கிறதா முடிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுயமரத்துக்கு நீ போ, நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி நலனை அனுப்பி வச்சுறாங்க. லோகபாலர்கள் என்ன பண்ணுறாங்க, நீ முன்னாடி போ, நாங்கள் வர்றோம் பின்னாடி, நாங்களும் சுயமரம் வர்றோம், நீனும் போ அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சுயமரம் ஹாலு ஃபுல்லாக பல நாட்டு மன்னர்கள் உட்காந்துருக்காங்க. அந்த சுயமர கூட்டத்தில் ராஜாக்கள் வரிசையில் 5 நலன் உட்காந்துருக்காங்க. நலனுக்கு தெரிஞ்சிருச்சு, லோகபாலர்கள் 4 பேரும் என்னோட வேஷம் போட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்கத்திலே அமைதியாக உட்காந்துட்டாப்புல. விதர்ப்ப மன்னன் வந்திருக்கவங்க எல்லாத்தையும் வரவேற்று பேசிட்டு தன்னோட மகள் தமயந்தி அழைக்கிறாரு. அழைச்சி சொல்கிறாரு, அம்மா இது உன்னோட சுயமரம், உனக்கு இந்த ராஜாக்கள் வரிசையில் யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மாலையிட்டு உன்னோட மணாளன் ஆக்கிக்கோ அப்படிங்கிறத சொல்கிறாரு. சொன்னோன்னு அந்த அம்மா அப்படியே வர்றாங்க, நலனை தேடிக்கிட்டே வர்றாங்க. நலன் பக்கத்தில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா 5 நலன் இருக்காங்க. இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா அது 5 நலன் இருக்காங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமயந்திக்கு தெரிஞ்சிருச்சு, இதில் ஒருத்தர் தான் நலன், மீதி 4 பேர் லோகபாலர்கள்ங்கிறது ரொம்ப கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. இவ்வளோ இக்கட்டான நிலைமையில் நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிறத பொறுத்து தவறான பேருக்கு மாலையிட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே அவங்க லோகபாலர்கிட்டே தன்னோட பிரார்த்தனை வைக்கிறாப்புல, மன உருகி வேண்டாப்புல. அவங்க சொல்கிறாங்கம்மா, நாங்கள் 4 பேரும் லோகபாலர் தான், ஒருத்தர் தான் நீ விரும்புகிற நலன், நாங்கள் 5 பேர் இருக்கோம். அப்போ இந்த மனசுக்குள்ளே வேட்டிக்கிட்டே என்னோட நலனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறப்ப லோகபாலர்கள் ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. மானிடர்களுக்கும் தேவர்களுக்கும் உள்ள வேறுபாடு மூலமாக அறிஞ்சுக்கோ. ரொம்ப யோசிக்குது தமயந்தி. அப்படி யோசிச்சுட்டே இருக்கப்போ அவங்க மனசில் டக்குன்னு படுது. அதாவது லோகபாலர்கள் 4 பேர் கழுத்தில் போட்டிருக்க மாலையும் வாடாமல் இருக்குது. ஒரு கன்க்ளூஷன் வராங்க, அதாவது தேவர்கள் போட்ட மாலை வாடாது. அப்படியே நலன் போட்டிருக்க மாலையும் பார்க்குது அம்மா. அந்த 5 பேரில் ஒருத்தர் போட்டிருக்க மாலை லேசாக வாடி இருக்கு. 2வது தேவர்களோட கால் தரையில் படாமல் அப்படியே நிற்கிது. நலனோட கால் ஸ்திரமாக தரையில் நிற்கிது அந்த கால். ஸோ ரொம்ப அருமையாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க தமயந்தி. இதுதான் நலன், வாடிய மாலையுடன் நிலத்தில் ஸ்திரமாக நிற்கும் இவர் தான் நலன். ஒரு கன்க்ளூஷன் மாலையை அவங்களுக்கு போடுறாங்க. மாலையை போட்டோன்னா நலனுக்கு ரொம்ப சந்தோஷம், லோகபாலர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ லோகபாலர்கள் 4 பேரும் நலதமயந்தியை வாழ்த்தி அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த வரம் தான், இந்த 4 பேர் கொடுத்த 8 வரம் தான் இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது நலனோட இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி காப்பாற்றுதுன்னு பாருங்கள். அந்த 4 பேரும் என்ன வரம் கொடுத்தாங்கன்னா, லோகபாலர்கள் இந்திரன், வருணன், அக்னி, யமன்,
இந்த 4 பேரும் தெய்வீக காட்சி அளிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல 2 பேரும் ரொம்ப முகமலர்ந்து அவங்க காலில் விழுந்து வணங்கினாங்க. அவங்க வணங்கினதுக்கு அப்புறம் 8 வரம் கொடுக்குறாங்க. அதாவது இந்திரன் என்ன பண்றாப்புல, வேள்வியில் தனது தேவதன்மையை காணவும் அருள் உலகங்களை அடையவும் இந்திரன் வரமளித்தார். அக்னி தேவன் என்ன பண்ணாப்புல, நலன் விரும்பும் நேரத்தில் அக்னி தேவன் காட்சியளிப்பதாகவும் எவ்வளோ பெரிய நெருப்பாக இருந்தாலும் அந்த அக்னி நலனை தீண்டாமல் இருக்கவும் ஒரு வரம் கொடுத்தாங்க. யமன் என்ன பண்ணுறாரு, அருள்நிலையாக இருக்கவும் நலன் சமையல்கலையில் வல்லுநராக இருப்பதற்கு காரணம் யமன். ஏன்னா உணவில் நுட்பமான சுவையை இழைக்கும் சமையற்கலையை நலனுக்கு யமன் தான் வழங்கினார். கடைசியில் வருணனும் அக்னி மாரி தன்னை எப்போது வேணாலும் பார்க்கலாம், நறுமணம் கொண்ட வாடாத மலர் மாலையை வரங்களாக கொடுத்தாங்க. இந்த வரத்தை கொடுத்துட்டு அவங்க நலனுக்கும் தமயந்திக்கும் திருமணம் முடிந்த கையோடு இந்த 4 லோகபாலர்களும் தேவலோகம் திரும்பிடுறாங்க. வரும் பதிவில் தேவலோகம் கிளம்பிய லோகபாலர்களை சந்தித்த சனி பகவான். வணக்கம்.